இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு ஒரு பிரதம செயலாளர் வடக்கு மாகாணத்தினுடைய அத்தனை அலுவலர்களுக்கும் ஒரு தலையாய ஏற்பாட்டு மையமாக புள்ளியாக இருக்க வேண்டிய ஒருவர் அதை பேசுகின்ற பொழுது அருகிலே இருக்கக்கூடிய அந்த முறையீடுகளுக்கான தீர்வுகள் கிடைக்கப்படாத போதும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தயவு செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார். நிச்சயமாக அவரோட பேசப்பட்ட இருப்பினார்கள் கடன்கள் இருக்கிறது. சம்பங்களை கூடிய அந்த கடன்களை குறிப்பிடவில்லை. அவர்களுக்கு இந்த சேவைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். மீளவும் வலியுறுத்துகிறோம். இல்லை என்றால் அரசுடைய எந்த செயற்பாடுகளும் உரிய வினைத்திறனையும் உரிய விளைதிறனையும் வழங்காது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு சேர்ந்திருக்கின்ற அபிவிருத்தி தூது அத்தனை பேரும் உள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன்னிப்பு கேட்பது இயல்பு. அது மன்னிப்பை கேட்டுவிட்டு போகலாம். ஆனால் ஜனாதிபதிக்கும் ஏனைய அமைச்சுக்களுக்குமாக தயாரிக்கப்பட்ட என்னுடைய வலிதாங்கிய கௌரவ ஈனா சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர், கடற்றொழில் நீரியல் வழங்கல் அமைச்சர், ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆகியவற்றை கொழும்பு 10. அபிவிருத்தி உத்தியோகர்களின் கௌரவங்களையும் தொழிற்சார் நட்பெயரையும் பாதித்த சம்பவம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான விசாரணையை கோரும் மறுத்தார். கௌரவ அமைச்சர் அவர்களே, நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் சார்பாக வடமாகாணத்தில் கடமையாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களின் கௌரவம், தொழிற்சார் நற்பெயர் மற்றும் நம்பிக்கையை பாதித்துள்ள ஒரு சம்பவம் தொடர்பில் தங்களது கவனத்தை மரியாதையுடன் ஈர்க்க விரும்புகிறோம். வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்தில் மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களின் பங்கு பெற்றோர் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அபிவிருத்தி உத்தியோகர்கள் பற்றிய சில கருத்துக்கள் இழிவுபடுத்தும் மற்றும் அவமதிக்கும் வகையில் வெளியிடப்பட்டதாக தெரிய வருகிறது. மேற்படி சம்பவத்துடன் தொடர்புடைய ஒளிப்பதிவு ஒன்று பின்னர் சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொடர்பாளர் தளங்களில் பரவியுள்ளது. இச்சம்பவம் அதன் பின்னரான பரவலும் அபிவிருத்தி உத்தியோகர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க கவலையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளதுடன் அபிவிருத்தி உத்தியோகர் சேவையின் தொழிற்சார் நற்பெயரையும் பாதித்துள்ளது. எந்த ஒரு தனிநபரினதும் குற்றம் அல்லது குற்றமற்ற தன்மையை முன்கூட்டியே தீர்மானிப்பது எமது தொழிற்சங்கத்தின் நோக்கமல்ல என்பதையும் தெளிவுபடுத்துகின்றோம். எனினும் சம்பவத்தின் தன்மை மற்றும் கிடைக்கப்பெறும் ஆதாரங்களை கருத்தில் கொண்டு இவ்விடயம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான வெளிப்படையானதுமான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டியதன் அவசியம் என நாம் மரியாதையுடன் கருதுகிறோம்.
இலங்கை அரசாங்கத்தின் தாவர விதி கோவையின் எஸ்டாபிளிஷ்மென்ட் போர்ட் அத்தியாயம் 47 அரச உத்தியோகர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான ஏற்பாடுகளையும் அத்தியாயம் 48 ஒழுக்க பாதுகாக்கும் அரச சேவையில் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் மிகவும் மரியாதையுடன் கோருகிறோம். தாங்கள் நடவடிக்கை மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை எதிர்பார்ப்பின் அடிப்படையில் சட்டம், இயற்கை நீதி கோட்பாடுகள், நியாயம் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இவ்விடயம் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் எதிர்பார்க்கிறோம். இவ்விடயத்தில் தங்களது அவசரமானதும் சாதகமானதுமான தலையீட்டை எதிர்பார்க்கிறோம். நன்றி. பொதுச் செயலாளர் வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம். பிரதிகள் கௌரவ காண இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணம் அவர்களுக்கும் இந்த மகஜர் சமர்ப்பிக்கப்படுகிறது. அரசாங்கம் போகும்போது காரிய சவால் நீங்கள் நிற்க மாட்டீங்க, அவ்வளோ சவால் இது கொண்டு அப்போ அந்த சவாலை உடைக்க மாட்டால் முதல்ல மக்கள் நம்பிக்கையை பெறும். மக்கள் நம்பிக்கையை பெறாமல் மட்டத்தில் பிரச்சனை பணம் இல்லாமல் இதே நிகழ்ச்சி செய்யலாம். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் பிரச்சனைகள் வரையறுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. டெவலப்மெண்ட் என்ன வேலையேட்டு வரைய இருக்குது. அப்போ அதை வரையறுத்து அதுக்கான தீர்வுகள் என்ன மாதிரி இப்போ ஆசிரியர் நியமனத்திலே விரிக்கணும். அவர்கள் ஆசிரியர் கொடுத்து இந்த டெவலப்மெண்ட்ஸில் என்னென்ன வரையறை என்ற கொடுத்து ஒரு கிரேட் முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு வரையறையை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு 22 வருஷம் கண்டிருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. பொருளாதார சிப்பாய் இனி மக்கள்கிட்ட கீழ்மட்டத்தில் இருக்கிற பிரச்சனை இருந்தால் மக்களுக்கு பேரி எதிர்பார்ப்பு இருக்குது. நிர்வாக சீர்கேட்டை உடனே நிறுத்து. வேலை செய்வது நாங்கள், வேலை செய்வது நாங்கள். வெட்டு பேட்ட நீங்களா? நியாயமான உரையாடல் வேண்டும். நமது பதவியை கலக்கப்படுத்தலுக்கு எதிராக புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும். நம்மை களங்கப்படுத்தியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். வேண்டும் வேண்டும். நாங்கள் படித்த பல்கலைக்கழகத்திலேதான் நீங்களும் படித்தீர்கள். நீங்கள் நிறைவேற்றுகிற நீதி வேண்டும். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நீதி வேண்டும். உங்கள் கல்வியை நீங்கள் பட்டத்தை மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். மேலதிக கல்வி அனைத்தும் உங்களுக்கு அரசால் தரக்குறைவான உங்கள் பேச்சுக்கு கண்டனம் 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 கண்டனம். தரக்குறைவான உங்கள் தரக்குறைவான கண்டனம் 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 கண்டனம். அளவில் நாங்கள் ஆளுநர் செயலகத்துக்கு செல்ல இருப்பதால் 9:30 நாங்கள் இங்கிருந்து புறப்படுவதற்கு ஆயத்தமாகுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்வோம். அனைவருமே ஆளுநர் செயலகத்துக்கு செல்வதற்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்வோம். அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். இங்கே நீங்க பஸ்ல இறங்கி இருப்பீர்கள். பஸ்ல இறங்கி இருக்கிறார்களுக்கு ஒரு பஸ் நிற்குது, உங்களை ஏற்றிக்கொண்டு ஆளுநர் செயலகத்தை போட்டு பாதையை கொஞ்சம் நிறுத்தி விடணும். நடுவால எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நேரடியாகவும் சில விடயங்களை கௌரவ ஆளுநருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மீள உங்களுக்கு கௌரவ ஆளுநரால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இந்த இடத்திலே தெரியப்படுத்தப்படும்.
தயவு செய்து உள்ளே போன பின்னர் போய்விடலாம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் நில்லுங்கள். உங்களுடைய இந்த திரட்சி தான், இந்த ஒற்றுமை தான் எங்களுடைய போராட்டத்தினுடைய இன்றைய வெற்றியாக இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் இந்த இடத்துல இருக்க இந்த மூன்று பிரதிநிதிகள் கௌரவ ஆளுநரோடு பேசிய பின்னர் அங்கு என்ன பேசப்பட்டது என்பது கௌரவ ஆளுநரோடு என்ன தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு இந்த இடத்திலே மீளவும் தெரியப்படுத்தப்படும் என்பதை அறிய தருகின்றோம். பேருந்தில் வருகின்றவர்களும் வந்த பின்னர் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய உரிமை கோஷத்தை வெளியிட்டு செல்வோம். ஆளுநராக வழங்கப்படுகின்ற உத்தரவாதம் அனைத்தும் தெரிவிக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த இடத்திலிருந்து நீங்கள் விலகிச் செல்ல முடியும். அந்த நிர்வாக நடைமுறைகளுக்கு அமைவாக ஜனாதிபதிக்குரிய மகஜர் ஜனாதிபதியினுடைய நேரடியான பிரதிநிதி என்ற வகையிலும் இந்த விடயத்தினுடைய நேரடியான விசாரணை அதிகாரி என்ற வகையிலும் ஆளுநருடன் கையளிக்கப்படும். இந்த நாட்டினுடைய பிரதமர், உரிய துறை சார்ந்த பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சருடைய அமைச்சர் மற்றும் அது சார்ந்த செயலாளருக்குரிய மகஜர் இந்த புரோட்டோகாலின் படி இந்த மாவட்டத்தினுடைய அரசாங்கத்தினருடன் கையளிக்கப்படும். அது ஆளுநருடன் கையளிக்கப்பட்டதன் பின்னர் எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்து அபிவிருத்தி நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள். வீதியின் எல்லைக்கோட்டுக்கு உட்புறமாக வீதியை இடையூறோடு நிற்காமல் உட்புறமாக வந்து நிற்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எமது கோரிக்கை கோஷங்களை இப்பொழுது நாங்கள் மேற்கொள்ள உள்ளோம். எல்லோரும் அங்கு துஷ்பிரயோகத்தை சகித்துக் கொள்ள மாட்டோம். பழிவாங்கும் நடவடிக்கை உடனே நிறுத்து. அநீதியை தண்டிக்கப்போருக்கு நீதி வழங்கு. வேண்டும் வேண்டும் நமது பதவிக்கேற்ற அங்கீகாரம் வேண்டும். ஆணவ பேச்சை கேட்க அபிவிருத்தி உத்தியோகர் உண்டன் அந்த கைகளா? ஒற்றுமைதான் எங்கள் வலிமை. நியாயமான உரிமை வேண்டும். அதுவும் இப்பொழுதே வேண்டும். லஞ்சமும் மூலமும் முடியட்டும். நேர்மையான நிர்வாகம் மலரட்டும். அபிவிருத்தி உத்தியோகர் ஆசிரியர் சேவைக்கு தகுதியற்றவரா? நமது திறமையை அளவிடும் அளவுகோல் உம்மிடம் உண்டா? அடிவாங்கும் நடவடிக்கையை நிறுத்து. அநீதியை தட்டிக்கோப்போருக்கு நீதி வழங்கு. அலுவலகம் என்பது பொது சொத்து. அலுவலரை அசிங்கப்படுத்தி அரட்டை அடிப்பது நியாயமா? அடக்குமுறைக்கு அங்க மாட்டோம். அதிகார துஷ்பிரயோகத்தை சகித்துக் கொள்ள மாட்டோம். நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். பலமுறுத்தாது. பலமுறுத்தாது. அதிகாரத்தை காட்டி பலமுறுத்தாது. அச்சுறுத்தாது. அச்சுறுத்தாது. அதிகாரத்தை காட்டி அச்சுறுத்தாது. உங்கள் கைப்பொம்மைகளா? வெளிக்கள உத்தியோகர்கள் உங்கள் கைப்பொம்மைகளா? அலுவலகம் என்பது பொது சொத்து. அலுவலரை அசிங்கப்படுத்தி அரட்டை அடிப்பது நியாயமா? வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும். வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும். ஆசிரியர் சேவைக்கு தகுதியற்றவரா? நமது திறமையை அளவிடும் அளவுகோல் உம்மிடம் உண்டா? நமது திறமையை அளவிடும் அளவுகோல் உம்மிடம் உண்டா? உரிமை, மரியாதை, சம உரிமை
உரிமை மரியாதை சம உரிமை அப்பொழுது இந்த விடயம் தொடர்பான அவசரத்தன்மை அவசியமான போராட்டமாக அவசரமாக ஏற்படுத்தப்பட்டது. ஏன் இந்த திரட்சி என்ற விடயம் மகஜர் சகிதமங்களால் கையளிக்கப்பட்டது. இந்த மகஜர் சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயத்தை ஆளுநர் வலியுறுத்தி கேட்டிருந்தோம். அதற்கு மட்டுமல்ல, எங்கள் குடும்பம் சார்ந்த சமூகம் சார்ந்த ஒரு இடைநிலைக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்ற அடிப்படையில் எங்களுடைய சாதாரண குடும்பத்தில் வீட்டிலே பிள்ளைகள் கூட இதனை எள்ளி நகையாறு என்ற தன்மை இந்த பதவியில் தொடர்பாக ஏற்பட்டிருக்கிறது. ஆக சகல விடயங்களையும் இதில் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளுடைய நிலப்பாடுகள், இவர்கள் எவ்வாறு அபிவிருத்தி என்ற சேவைகளை கடந்த காலத்தில் பெற்று இந்த பதவி கதிரைகளை அலங்கரித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நடந்த இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி பற்றியும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற நியாயமான கோரிக்கை தொடர்பாக நாங்கள் ஆளுநரிடம் சொல்லியிருக்கிறோம். ஆளுநரால் வழங்கப்பட்ட உத்தரவாதம் இந்த விடயத்தினுடைய காரசாரம் அல்லது பாரதூரத்தை தான் நன்குணர்வதாகவும் உடனடியாகவே SLAS நிறைவேற்றி தர உத்தியோகத்தர்கள் அல்லது அதனையும் தாண்டிய ஓய்வுநிலை சார்ந்த முறையான பணிக்குழாத்தினரூடாக உடனடியாக தான் விசாரணை குழுவை அமைத்து இந்த விடயத்தை தான் முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்திருக்கிறார். ஆகவே அதனை நாங்கள் நெருக்கமாக அவதானிப்போம். அதனுடைய வெளியீடுகள் எதிர்காலத்தில் எந்த ஒரு திணைக்களத்திலே, அதாவது வடக்கிலே ஆங்காங்கே நடக்கின்ற திணைக்களத்தினுடைய சீண்டல்களை நேரடியாக நாங்கள் இப்பொழுது பெயர் குறிப்பிட்டு ஆளுநருக்கு சொல்லியிருக்கிறோம். காரணம், இந்த மாவட்டத்திலே இந்த மாகாணத்திலே நீண்ட காலமாக பணியாற்றிய ஒரு மூத்த நிர்வாக சேவை அதிகாரி என்ற அடிப்படையில் உங்களுடைய காலத்தில், இந்த ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு கடிவாளமிடப்படவில்லை என்றால் இந்த பிரச்சனை எப்பொழுதும் கட்டுப்படுத்த முடியாத விடயம் என்பதனை அவருக்கு ஆதாரபூர்வமாக சில திணைக்களங்களுடைய பெயர்களை சுட்டிக்காட்டி நேரடியாக குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய போராட்டத்தில் திரட்சியாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்தினுடைய வலிமைக்கு பங்கு சேர்ந்த நீங்கள் இந்த போராட்டத்தினை சிறப்பாக எந்த வகையான இடையூறுகளின்றி தொடர்வதற்கும் எங்களுடைய இலக்கு எட்டப்பட்டு எரிவரும் எந்த காலத்திலேயும் ஒரு புதிய அத்தியாயம் வடக்கிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். எந்த அதிகாரிகள் எங்களுக்காக மட்டுமல்ல, எந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மீதும் அலுவலர்கள் மீதும் இந்த மேலதிகாரிகள் பல பிரயோகங்களை, அதிகார துஷ்பிரயோகங்களை காட்டக்கூடாது. குறிப்பாக என்னுடைய தொழிற்சங்கங்களுடைய கடித தொடர்புகள், தகவல் அறிவு உரிமை சட்டங்களை சில திணைக்கள தலைவர்கள் உதாசீனமாக இருந்தமையினுடைய வெளிப்பாடுதான் இந்த போராட்டத்தினுடைய நிலைமை என்பதை நாங்கள் ஆளுநருக்கு தெரிவித்திருக்கின்றோம். நீங்கள் பாதுகாப்பான முறையில் ஒவ்வொருவரும் வீடு செல்ல வேண்டும். இங்கே வழங்கப்படும் அறிவுறுத்தலை தொடர்ந்து நாங்கள் அரசாங்க அதிபரிடம் இந்த மகஜரை பிரதமருக்கான உள்நாட்டு அமைச்சருக்கான மகஜரை கையளிப்போம். அதன் பின்னர் இங்கே சொல்லப்படும் அறிவுறுத்தலின்படி நீங்கள் கலைந்து செல்ல முடியும். உண்மையிலே ஆளுநருடைய சந்திப்பிலே ஆக்கப்பூர்வமான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. கௌரவ ஆளுநர் அவர்களும் அதற்கான சரியான ஏற்பினை ஏற்றிருக்கின்றார். குறிப்பாக அண்மைய சம்பவத்தினாலே இருக்கின்றது. எல்லோருமே ஒற்றுமையாக வந்து இந்த பங்கு பெற்றியது மட்டுமல்லாமல் 5 மாவட்டங்களிலும் ஒரு அடையாள கவனஈர்ப்பு போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மற்றது இங்கே கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றது. ஏனைய இந்த வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது ஏனைய பல தொழிற்சங்கங்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி நேரடியாக வந்திருந்தார்கள். சமுத்திய உத்தியோகத்தர் சங்கம் உள்ள பேர் சொல்ல வழிகிட்டால் நிறைய லிஸ்ட் அமைத்து சொல்லணும், இல்லாட்டி குறையாகி போய்விடும். எல்லோருமே வந்து எங்களுடைய ஒத்துழைப்பு, முகாமைத்துவ உதவியாளர் சங்கம் எல்லோருமே இது அலுவலர்களுடைய மனதை நெகிழ வைத்த ஒரு சம்பவம். ஆனபடியாக எல்லோருமே தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார்கள். இந்த ஒத்துழைப்பை நாங்கள் வடமாகாண தொழிற்சங்க சம்மேளனம் மனமு வந்து எங்களுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. அதுபோல ஊடக நண்பர்கள்
இந்த விடயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு ஆளுநர் அவர்கள் சொன்னார், சில விடயங்களை நான் பத்திரிகை வாயிலாக அறிந்துதான் அதிர்ச்சி அடைந்ததாக. குறிப்பாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை மத்திய அரசுக்கு, வடமாகாணத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை மத்திய அரசுக்கு இணைத்தல் என்பது தொடர்பாக தனக்கு தெரியாது என்று நாங்கள் அந்த என்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிற பொழுது சொன்ன பொழுது தனக்கே அது தெரியாது என்று சொல்லியிருந்தார். அந்த அளவிலே இந்த விடயங்கள் தொடர்பாக வெளியுலகிற்கு வெளிப்படுத்தி தேசிய அளவிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அத்தனை பேருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி. தயவு செய்து நீங்கள் பாதுகாப்பான முறையில் உங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.